ஹாய் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நம்ம இன்றைக்கி பாரம்பரியமான முறையில் எப்படி கம்பு வச்சு ரெசிபிஸ் செய்ய போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் 3 விதமான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ரெசிபிஸ் செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கம்பு கூழ் எப்படி ஈஸியாக குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கம்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதுபோல் இந்த கம்பை ஊற வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதேமாரி குருணையாக தள்ளிவிட்டு ஓட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. தொடர்ந்து ஓட்டாதீங்க மிக்சியை. இதேமாரி இருக்கணும், அரைச்சி நல்லா குருணையாக இருக்கணும். பார்த்தாவே தெரியும். இதேமாரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கம்பை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. உடனே அலசி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி இந்தமாரி குருணையாக எடுத்துக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குக்கரை எடுத்துகிட்டு இதை அந்த குக்கரில் சேர்த்து தண்ணி தேவையான அளவு நம்ம ஆட் பண்ண போகிறோம். தண்ணி இது ஒரு பங்கு எடுத்தோம்னா 4 பங்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற பதம் கரெக்டாக எக்ஸாக்ட்லியாக சொல்லப்போனால் உரலில் போட்டு இடிப்பாங்கள்ல அந்த காலத்தில் கம்புச்சோறு ஆக்கிறதுக்கு, அதேமாரியே இருக்கும். அந்த வாசம் அப்படியே இந்தமாரி நிறுத்தி அரைச்சி எடுக்கும்போது அந்த வாசம் அப்படியே இருக்கும். உரலில் குத்தி எடுத்தோம்னா எந்த மாதிரி ஸ்மெல் இருக்குமோ, எந்த ஸ்டேஜில் கிடைக்குமோ அதே ஸ்டேஜில் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். அதேமாரி மனத்துடன் உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதேமாரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ வேணுங்கிற அளவு தண்ணியை நல்லா நிறைய ஊற்றிக்கலாம். இடையில தண்ணி பத்தலைன்னா கூட நம்ம சுட வச்சு நல்லா கொதிக்க வச்சு இது கூட ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் சொன்ன அளவில் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை பற்றடிச்சிட்டு நம்ம குக்கரை அதில் வச்சு நல்லா கிண்ட போகிறோம். இது எவ்வளோ நேரம் கிண்டணுன்னா இது திரண்டு வரும். அது வரலையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாத கிண்டணும். இல்லைன்னா அடியில் செட் ஆகி அடியில் ஒட்டிக்கிட்டு கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா இது திரண்டு வர வரலையும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதில். இந்தமாரி திரண்டு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா திரண்டு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடியில் செட்டும் ஆகாது, கருகவும் கருகாது. அது நம்ம பாருங்கள், நம்மளுக்கு திரண்டு வந்துச்சு. இந்த அளவுக்கு வரலையும் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அந்த கம்பு சோத்துக்குரிய மனம் மணன்னு கம்மன்னு நம்மளுக்கு இருக்கும். இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வெஷல் போடாமல் மூடியை மட்டும் மூடி வைக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹீட் ஓவராகவும் வைக்கக்கூடாது. இதேமாரி வெஷல் போடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் வரலையும் குக் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா கிண்டி விடணும். அடியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதே மாதிரியே 2வது டைமும் நம்ம இப்போ மூடி வைக்க போகிறோம். அதே மாதிரியே 1 to 2 மினிட்ஸ் வரலையும் நம்ம இதேமாரி குக் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். அடியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கிண்டி விடணும். சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். டைமும் ஆகாது. குக்கரில் வச்சு விசில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால தான் விசில் போடாமல் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு 1 மினிட் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம கிண்டி விட்டு திரும்ப மூடி வைக்கிறோம். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராக மணமாகவும் இருக்கும். கம்பு சோறு பாரம்பரியமான முறையில் மண்பானையில் எப்படி கிண்டுவாங்களோ அதே மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 டைமோடு முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா வெந்துடுச்சு, அதனால் நான் இறக்கிட்டேன். உங்களுக்கு வேகலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதேமாரி இன்னும் 2 டைம் பண்ணுங்கள். அதேமாரி தண்ணி பற்றலைன்னா சுடு தண்ணி சுட வச்சு நல்லா கொதிக்க வச்சு இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி இதே ப்ரொசீஜரை அப்படியே கண்டினியூஸாக செய்யுங்க. பார்த்தீங்களா, கம்மன்னு மணன்னு இருக்கக்கூடிய கம்பு சோறு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை குழம்பு, அதுக்கப்புறம் எந்த கறி குழம்பா இருந்தாலும் இதுக்கு சூப்பராக சூட் ஆகும். நீங்கள் எது வேணாலும் வச்சு சூப்பராக ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க. வெஜிடேரியனாக இருந்தால் தயிர் ஊற்றி உடனே கரைச்சி குடிங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்த ரெசிபிக்கு நம்ம போயிடலாம். இப்போ பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான அருமையான ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம சின்ன வயசுலலாம் கிராமங்கள்லாம் இப்படி தான் கம்பு கொழுக்கட்டை செய்வாங்க. அதே முறையை பயன்படுத்தி நான் இப்போ இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கும் நல்லா புரியும். இப்போது நம்ம தேவையான அளவு கம்பு எடுத்து வானலில் கொட்டி வறுக்க ஆரம்பிச்சிட்டோம். வறுக்கும் பொழுது மீடியமான ஹீட்டு இல்லைன்னா அதை விட கம்மியான ஹீட்டு வச்சு நல்லா வறுக்க போகிறோம். இது வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க, அதிகப்படுத்திடாதீங்க. கம்மியான ஹீட்டில் வறுக்கும்போது தான் இந்த கம்பு நல்லா கம்மன்னு மணன்னு இருக்கும். இந்த கம்பு கொழுக்கட்டை செய்யும்போது இன்னும் கம்மன்னு மணன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் ஹீட்டை நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
இது கலரை வச்சு நம்ம வந்து நல்லா வறுபட்டுடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வறுத்துட்டு இருக்கும்போது ஒரு சில கம்பு வந்து நல்லா பொரி மாதிரி பொரியும். அப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நான் கொட்டும்போது கம்பு வந்து 1 2 பொரிஞ்சிருக்கு பாரு. அது வரலையும் நம்ம ஹீட் வச்சு வறுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரலையும் வறுத்துக்கோங்க பார்த்து. இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வாசத்துக்காக நம்ம தேவையான அளவு ஏலக்காய் சேர்க்க போகிறோம். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் அமௌண்ட் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் ருசியாக இருக்கும் கம்பு கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. இதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்போ வந்து ரொம்ப பவுடராக எடுத்துடாதீங்க. ஓரளவு நரன்னு இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அரைச்சி. ரொம்ப பவுடராக எடுக்கக்கூடாது, நல்லா இருக்காது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணி வெல்லம்லாம் போட்டு, அதனால் அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து பிசைய போகிறோம். இப்போது கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையாலேயே. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச மண்டை வெல்லம் சேர்க்குறோம். இதே போல் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யும்போது இன்னும் மனமாக சூப்பராகவும் இருக்கும். நாட்டு சர்க்கரை கிடைச்சா கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நாட்டு சர்க்கரை வாங்குறதுக்கு டைம் இல்லை, அதனால் நான் மண்டை வெல்லம் இருந்துச்சு அதை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மனமானு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா வெல்லமும் அந்த கம்பு மாவும் மிக்ஸ் ஆகிற வரலையும் நல்லா கையால் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து இதேமாரி ஸ்டேஜுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம பிசையணும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதேமாரி நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியாது. அதனால் கவனமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளித்து பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அமுத்தி வச்சிடலாம். இட்லி பாத்திரம் நம்ம வந்து ரெடி பண்ணி தண்ணியை சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதேமாரி அமுத்தி வச்சுருங்க. இதை அமுத்தி வச்சுட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சுட வச்சிட்டோம்னா அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி இட்லி தட்டில் வச்சு இது கூட வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இனிமேல் வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுற மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இனி கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம தட்டில் வச்சுக்கலாம். கையில் எதுவும் தடவ வேண்டியதில்லை. நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தடவ வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. சூப்பராக இருக்கும். இதேமாரியே கொழுக்கட்டை ஸ்டெப்பில் பிடிங்க. ரொம்ப அழகழகாக நம்மளுக்கு கிடைக்கும். பிடிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓரளவு கொஞ்சம் சைஸு சின்னதாக இருக்கிற மாதிரியே பிடிச்சிக்கோங்க. ரொம்ப உருண்டையாக பிடிச்சிங்கன்னா உள்ளார வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், வேகாது. அதனால் ஓரளவு மீடியமான சைஸ்லேயே நம்ம கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரியே நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த கம்பு கொழுக்கட்டை வந்து நிறைய மெத்தடில் நம்ம வந்து செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச பாரம்பரியமான முறையில் சிம்பிளான மெத்தடு எதுன்னு கேட்டால் இது தான். அதனால தான் நான் இந்த முறையை வந்து உங்களுக்கெல்லாம் செஞ்சு காட்டுறேன். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அப்படியே இந்த மாவை வந்து இட்லி தட்டில் அள்ளி வச்சு வேக வச்சுட்டு திரும்ப இதேமாரி பாத்திரத்தில் கொட்டி தேங்காய் பூலாம் சேர்த்து திரும்ப இதேமாரி கொழுக்கட்டை மாரி பண்ணி திரும்ப வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு 2 டைம் வேக வைப்பாங்க. உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான பாரம்பரியமான முறை. அதனால் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு செய்கிறவங்க கண்டிப்பாக தேங்காய் பூ சேர்க்காதீங்க. அப்படி நீங்கள் தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் தேங்காய் பூ சாப்பிட்றத விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து இதேமாரி ப்ளெயினாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் பூ சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பிடிக்குங்கிறவங்க வந்து ஒரு தட்டு வந்து தேங்காய் பூ சேர்க்காமல் செய்யுங்க. இன்னொரு தட்டில் வந்து தேங்காய் பூ சேர்த்து செய்யுங்க. ரொம்ப சிம்பிள். ஒட்டுக்காவே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு 10 to 15 நிமிஷம் எடுத்துக்கும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இந்தமாரி இந்த கொழுக்கட்டை கையால் பிடிச்சதுனால வித்தியாசமான ஷேப்பில் இருக்கிறதுனால குழந்தைங்க பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க, சாப்பிடவும் செய்வாங்க. இட்லி தட்டுலேருந்து பொறுமையாக எடுத்து வைங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வைங்க. இதை எடுத்து வைக்க முடியாது. ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா அந்த உருண்டை அந்த இட்லி துணியில் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வேறு பிளேட்டுக்கு இதேமாரி வைங்க. இட்லி துணியில் ஒட்டாமல் எடுக்க முடியும். இந்த கொழுக்கட்டை வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து கீழே இறக்கி வச்சதுலேருந்து நல்லா கம்மகமான வாசமாக இருக்குது. இதேமாரி ஒன்றா நீங்கள் எடுத்து வேறு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. அது மேலே இட்லி துணியும் போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும் மேலே. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிப்பியை வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி. அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலில் இருக்கிற எல்லா ஹெல்த்தி ரெசிபியும்
போய் பாருங்கள். நம்ம அடுத்த ரெசிபி செய்ய இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து கம்பு லட்டு தான் செய்ய போகிறோம். சூப்பராக சாஃப்டாக நல்ல கமன்னு லட்டு கம்பு லட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிடலாம். இன்னும் லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க, தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போது நான் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ராகியும் எடுத்து வச்சுருக்கேன், அவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், சர்க்கரை கம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன் அவல் ராகி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த கம்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அவலும் ராகியும் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு. அதனால் இந்த 2 பொருளையும் நான் இந்த கம்பு லட்டு செய்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது கம்பையும் ராகியும் ஒட்டுக்காவே கொட்டி நம்ம வாசம் வரலையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது 2ம் வறுபடுறதுக்கு ஒரே மாதிரியான டைம் தான் எடுத்துக்கும். அதனால் ஒட்டுக்காவே கொட்டி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவலை சேர்த்து லோ ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் அவ்வளோ வறுக்கணுன்னா நல்லா வாசமாக இருக்கும். வாசம் வர்றதுக்காக தான் நம்ம டேஸ்ட்டும் வாசமும் வர்றதுக்காக தான் லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்ப அதிக ஹீட்டு வச்சு வறுத்து எடுக்க போகல. அந்த வானலில் இருக்கிற ஹீட்டில் வச்சு வறுத்தாவே போதும். அவ்வளோதான். அவல் நம்மளுக்கு சூடாயிடுச்சு. நம்ம இப்போ அதே பிளேட்டுக்கு மாற்றி எல்லாத்தையும் நல்லா பரப்பி வச்சு ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சா தான் நம்மளால் நல்லா பவுட்ரு மாரி அரைக்க முடியும். அதனால் நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதோட வாசத்துக்காக நம்ம தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், ஒரு மிக்ஸி ஜார் தான் வரும். அதனால் எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொட்டி நல்லா பவுட்ரு மாரி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இதை இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் அதிகப்படியான டேஸ்ட்டுக்கு தான் கொஞ்சமாக பிஞ்சாப் அமௌண்ட் உப்பு சேர்த்து நல்லா இதேமாரி அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நுணுக்கி வச்சுருக்க மண்டை வெல்லத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். சூப்பராக இன்னும் அதிகமாக கிடச்சிருக்கு பாருங்கள். முந்தைய அளவை விட இப்போ வெல்லம் கொட்டி அரைச்சதுக்கப்புறம் இந்தமாரி கிடச்சிருக்கு. எந்த ஸ்டேஜில் கூட நம்ம அப்படியே மணமணன்னு இருக்கும், அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம் போல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா மணமணன்னு இருக்கிறதுக்கு இதுக்கு நெய் தான் ஊற்றி உருக்கி இது கூட சேர்த்து உருண்டை பிடிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நெய் எடுத்து இதேமாரி உருக்கி அதுக்கப்புறம் இந்த பவுடரை அது கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த மாவை சேர்க்குறோம். நீங்கள் கடாயை கீழே இறக்கி வச்சுட்டு கூட இந்த மாவை நல்லா இந்தமாரி ஓரளவு ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நெய் எல்லா மாவு கூடையும் சேர்ந்துருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அமுத்தி வச்சுருங்க. அமுத்தி வச்சுட்டு நீங்கள் இந்தமாரி சின்ன சின்ன பாலாக உருண்டையாக உருட்ட ஆரம்பிச்சிருங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மணமணன்னு கம்மன்னு இருக்கும். வழன்னு உருட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்தமாரி ஒவ்வொரு லட்டாக எல்லா மாவையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதேமாரி வாரத்தில் ஒரு முறை குழந்தை வீட்டில் இருந்ததுன்னா, குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இதேமாரி லட்டு செஞ்சு கொடுங்க. நம்ம முன்னாடி செஞ்ச அந்த ரெசிபியை குழந்தைங்க சாப்பிட்லன்னா கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. வெல்லம் சேர்த்துருக்கறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும். வியூவர்ஸ் எல்லாருக்கும் இந்த ரெசிபி எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.